நான் வந்தது உங்களை எல்லாம் கேட்கறதுக்கு, எல்லாம் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிச்சிருங்கன்னு கேட்கறதுக்காக வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க எல்லாம் ஏற்கனவே முடிவு எடுத்து வச்சுட்டீங்க. கரெக்டா? முடிவு எடுத்துட்டீங்களா? வெற்றி உறுதியா? ராசிபுரம் வெற்றி உறுதியா? மதிவேந்தன் வெற்றி உறுதியா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரிய சின்னத்தில் வாக்களிச்சு போன சட்டமன்ற தேர்தலுக்கு வந்தேன். போன முறை 2000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு மதிவேந்தனை சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிங்க. நம்முடைய தலைவர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை அமைச்சராக்கி அழகு பார்த்தாரு. இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் குறைந்தது 50,000 வாக்கு வித்தியாசத்தில் மதிவேந்தன் அவர்களை ஜெயிக்க வச்சு அனுப்புங்க. செய்வீங்களா? நாமக்கல் நுழையும் போது பாதி வெற்றியோடு தான் நான் நுழைஞ்சிருக்கிறேன். போட்டோ தானே நான் வச்சிருக்கிறேன், காட்டுறேன் போட்டோ காட்டுறேன். ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போட்டோ காட்டுறேன். அமைதியா இருங்க. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை இந்த அளவுக்கு நீங்க டேமேஜ் பண்ணக்கூடாது. நான் தான் ரொம்ப டேமேஜ் பண்ண நினைச்சேன், என்னை விட நீங்க அதிகமாகவே டேமேஜ். நாமக்கல் மாவட்டத்துக்கு வரும்போது பாதி வெற்றியோட வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா பாதி வெற்றி? உங்களுக்கு தெரியும், நம்முடைய பாசிச பாஜக அரசு கொண்டு வந்த டீலிமிட்டேஷன் மசோதாவுக்கு நம்முடைய தலைவர் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தா நேற்று தீ வச்சு கொளுத்துறார். ஞாபகம் இருக்கா? நேற்று தலைவர் பத்த வச்ச தீ, நேற்று முன்தான் தலைவர் பத்த வச்ச தீ இன்னைக்கு இந்தியா முழுக்க கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. நேற்று நாடாளுமன்றத்தில் அந்த டீலிமிட்டேஷன் மசோதா தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அதற்கு அந்த வெற்றிக்கு முழு காரணம் நம்முடைய தலைவர், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த வெற்றிக்கு காரணம். அதனால பாதி வெற்றின்னு சொல்றேன். எப்போ தெரியுமா முழு வெற்றி பெற போறோம்? சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைச்சது, நம்முடைய தலைவர் மீண்டும் முதலமைச்சரா உட்கார போறாரு. அந்த வெற்றி செய்தி வருதுல 4ஆம் தேதி அன்னைக்கு தான் நமக்கு முழு வெற்றி. நாம தான் மீண்டும் ஆட்சி அமைக்க போறோம். நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் அதற்கு வலு சேர்க்கிற விதமாக இந்த ராசிபுரம் தொகுதியில நம்முடைய சகோதரர் மதிவேந்தன் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்துல உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு நீங்க வெற்றி பெற செய்வீங்களா? மதிவேந்தன் உங்ககிட்ட தான் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர் தான், எல்லோருக்கும் அறிமுகமானவர் தான் திரு மதிவேந்தன் அவர்கள். தலைவருடைய அமைச்சரவையில ஒரு பணியாற்றியக்கூடிய ஒரு துடிப்பு மிக்க இளைஞராக சிறப்பாக செயல்பட்ட ஒரு அமைச்சர் தான் திரு மதிவேந்தன் அவர்கள். ஏழை எளிய அடித்தட்டு மக்களுடைய அவங்களுடைய துக்கங்கள் அறிஞ்சு, அவங்களுடைய துயரங்கள் அறிஞ்சு, அவங்களுடைய தேவைகளை அறிஞ்சு செயல்படக்கூடியவர் தான், அவங்களை எல்லாம் முன்னேற்றணும்னு பாடுபடக்கூடியவர் தான் திரு மதிவேந்தன் அவர்கள். இவருடைய தந்தை அவரும் டாக்டராகவும் அரசியல்வாதியாகவும் இருந்தார். இன்னைக்கு அவங்க அப்பா வழியில இவரும் ஒரு சிறந்த டாக்டராகவும் ஒரு சிறந்த மக்கள் தொண்டனாகவும் இன்னைக்கு பணிகளை செஞ்சிட்டு இருக்கிறார். எனக்கு என்ன கூடுதல் பெருமைனா, நான் இளைஞரணி செயலாளர் திரு மதிவேந்தன் அவர்கள் இளைஞரணியில ட்ரைனிங் பண்ணி அதன் பிறகு இன்னைக்கு ஒரு அமைச்சராக முன்னேறி இருக்கிறார்னா அது இளைஞரணி செயலாளராக இளைஞரணிக்கு என்னோட பெருமை. ராசிபுர தொகுதியுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த தொகுதி மேன்மேலும் வளர்ச்சி அடையணும்னா அவருக்கு மீண்டும் நீங்க உதயசூரிய சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? சரி, நான் அவரை கூட்டிட்டு வந்திருக்கேன்ல, மீண்டும் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு கேட்கறேன்ல, எந்த உரிமையில கேட்கிறேன்? ஏன்னா இந்த 5 வருஷம் அவர் உங்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு? சில திட்டங்களை மட்டும் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். இந்த தொகுதி மக்களுக்காக 860 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் அவருடைய முயற்சியில் வந்தது. நாட்டின் விடுதலைக்கு பிறகு முதல் முறையாக போதமலையில மலைவாழ் மக்களுக்கு 140 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைத்து கொடுத்தது யாரு? உங்களுடைய அமைச்சர் அவர்கள். ராசிபுரம் நகராட்சியில 53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம், 41 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய டைடல் பார்க்கு. ராசிபுரம் வட்டத்தில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கல்லூரி மாணவர்களுக்கு ஹாஸ்டல் கட்டிடம். நகராட்சியில 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். நகராட்சியில 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம். பட்டணம் பேரூராட்சியில 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு நாலேஜ் சென்டர், அறிவுசார் மையம். நாரைக்கிணறு பகுதியில் பல தலைமுறை கோரிக்கையாக இருந்த விவசாய நிலத்துக்கான பட்டாவுக்கு முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சாங்க. நம்முடைய அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு 1500 விவசாயிகளுக்கு பட்டாக்களை வாங்கி கொடுத்திருக்கிறாரு.
திட்டங்களையும் செஞ்சு முடிச்சிட்டு தான் இன்னைக்கு உங்களை எல்லாம் உரிமையோடு சந்திக்க வந்திருக்கிறார். மதிவேந்தனுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றி தேடி தரும் செய்வீங்களா? சில வாக்குறுதிகள் நம்ம தலைவர் என்னென்ன வாக்குறுதி கொடுத்துக்கிறாங்க அதை மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புறேன். மீண்டும் ஆட்சி அமைஞ்சோன்னு கலைஞர் மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. 2000 ரூபாய் ஆக்கி தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல 1500 உயர்த்தப்படும். ஓஏபி 1200 இல்ல 2000 ரூபாய் உயர்த்தப்படும். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அத்தனை பேருக்கும் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்படும் முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. இப்படி பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்கும் இலவச லேப்டாப் திட்டம் வழங்கப்படும் நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிட்டீங்களா? நம்முடைய தலைவர் முதலமைச்சரா பொறுப்பேற்ற பிறகு அனைத்து மகளிருடைய கைகள்லையும் 8000 ரூபாய் நம்முடைய தலைவர் உங்களுடைய கைகள்ல ஒப்படைச்சிருவாரு. தலைவர் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. மகளிர் அவங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவைங்கிறத அவங்களே முடிவு எடுத்துக்கிட்டோம்னு தலைவர் அறிவிச்சிருக்கார். இதெல்லாம் நடைபெறணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போது உறுதி. நீங்க அதற்கு வலு சேர்க்கிற விதமா ராசிபுரத்துல அதிகமான வாக்கு வித்தியாசத்தை மதிவேந்தனை ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? இப்போ நாம இவ்வளவு திட்டங்கள் பண்ணிருக்கோம்ல, நான் இவ்வளவு 5 வருஷம் என்ன பண்ணோம்னு சொன்னேன். மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ணுவோங்கிறதையும் சொல்லிட்டேன். யோசிச்சு பாருங்க நாம இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கோமே, ஒன்றிய பாஜக அரசு எந்த விதத்திலேயாவது தமிழ்நாட்டுக்கு துணையா இருக்கா? நமக்கான திட்டங்களை கொடுக்குறாங்களா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்குறாங்களா? போன பட்ஜெட்ல ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்ல, தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல பட்ஜெட்ல. இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவை நாம புறக்கணிக்க வேண்டிய நேரம் தான் வர சட்டமன்ற தேர்தல். இப்ப சமீபத்தில் நேத்து எல்லா நியூஸ்ல பாத்திருப்பீங்க, தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க, டீலிமிட்டேஷன் கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. பாத்துறீங்களா? தொகுதி மறு வரையறை 39 தொகுதிகளை குறைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. அது நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய தலைவர் தான் இந்தியாவிலேயே முதல் முதலமைச்சர், எதிர்த்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். இன்னைக்கு அதுல நாம வெற்றி கண்டிருக்கிறோம். அது பாதி வெற்றி தான். முழு வெற்றி அடையணும்னா வர சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இப்படி நம்முடைய மாநில உரிமைகள்லாம் பறிக்கப்படும் போது நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய தலைவர் குரல் கொடுக்கிறாருல ஒன்றிய அரசை எதிர்த்து. ஆனா எதிர்கட்சி தலைவர் என்ன பண்றாரு? வாயை துறக்கிறாரா? நீங்க எல்லாம் மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க. ஒரு 1ஆம் நம்பர் மொரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? யார் இந்த மொரட்டு அடிமை? பாருங்கம்மா, அவர் பேர் நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. ஏன்னா அவர் என்னதான் திட்டுவாரு, என்ன கண்ணா அப்படின்னு திட்டுறாருமா. இன்னும் கெட்ட வார்த்தை மட்டும் தான் பயன்படுத்தல, என்ன செத்து போன்ட்டாருமா, என் உயிரை வாங்குறான் அப்படின்றாருமா. எனக்கு தேவையாமா இதெல்லாம்? என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? உதயநிதிக்கு எந்த அனுபவமே கிடையாது. உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்கு, ஏன் இப்படிதான் பேசுறாரு, எந்த அனுபவமே கிடையாது அப்படின்ட்டாரு. நான் சொல்லிட்டேன், ஆமா எனக்கு எந்த அனுபவம் கிடையாது, உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் எல்லாம் கிடையாது, குறிப்பா இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னா. இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. பதவிக்காக பொறுப்புக்காக போய் யார் காலையும் பிடிக்கிற தொங்குற அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது. இதைத்தான் சொன்னேன். இதுக்கு தான் எனக்கு கண்ணாமண்ணான்னு திட்டுறாரு. இந்த போட்டோவை ஆசை ஆசையா கேட்கறது நீங்க, நானும் ஆர்வ குரல்ல காட்டிடுறேன். ஆனா திட்டு வாங்குறது நானு. நம்ம தலைவர் மீண்டும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியை நாம தோக்கடிக்கணும், தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். செஞ்சு காட்டுவோமா? வெற்றி உறுதியா? இன்னைக்கு தேதி 18. இன்னைக்கு தேதி 18 தானே? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நானும் வேட்பாளர், நானும் இந்த தேர்தல் நிக்கிறேம்மா, நானும் இந்த தேர்தலில் போட்டி போடுறேன். எனக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்துங்க, நான் எங்க நிக்கிறேன்னு தெரியுமா? சென்னையில் சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில் நிக்கிறேன். என் தொகுதிக்கே நான் இன்னும் போல. நான் சென்னையிலேருந்து கிளம்பி 10 நாள் ஆச்சு. நான் இன்னைக்கு போகலன்னா எங்க அம்மா என்ன மறந்துடுவாங்க. அதனால இன்னைக்கு போறேன். நான் என் தொகுதிக்கு போகாம இங்க ராசிபுரத்துக்கு வந்து
மதிவேந்தனுக்கு உதயசூரிய சின்னத்துல வாக்களிங்கன்னு கேட்கறேன். ஏன் கேட்கறேன்? ஏன்னா எனக்கு என் வெற்றியை விட மிக மிக முக்கியம் சகோதரர் மதிவேந்தன் அவர்களுடைய வெற்றி. சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி வெற்றியை விட அதிகமான வெற்றியை நீங்க ராசிபுரம் தொகுதியில அதிகமான வாக்கு வித்தியாசத்துல மதிவேந்தனை ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? இன்னைக்கு தேதி 18, 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் 4 நாட்கள் இருக்கு. வாக்கு பெட்டியில இதே எழுச்சியோடு இதே உணர்வோடு அடுத்த 4 நாட்கள் நீங்க அத்தனை பேர் உதயசூரிய சின்னத்துல வாக்களிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா? அது நிச்சயமா? நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்க ஒரு வாக்கும் 10 வாக்கா 50 வாக்கா பெருகணும். நீங்க ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் பண்ணணும். உதயநிதி வந்தாரு, போட்டோ காட்டினாரு, வாக்குறுதியெல்லாம் சொன்னாரு, சாதனைகள்லாம் சொன்னாரு அப்படின்னு கலைஞ்சு போயிடக்கூடாது. அடுத்த 4 நாட்கள் நீங்க களத்தில் இறங்கி நீங்க ஒவ்வொருத்தரும் யாரை பார்த்தாலும் பிரச்சாரம் பண்ணுங்க. சொல்லுங்க, 5 வருஷம் எங்க தலைவர் இப்படிலாம் பண்ணாரு, திராவிட மாடல் 2.0 ஆட்சியில இவ்வளவு திட்டங்கள் கொடுத்துருக்கிறோம், மீண்டும் ஜெயிச்சு வந்தா இதெல்லாம் செய்வோம். எல்லாத்த விட முக்கியம் அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாதுங்கிற அந்த பிரச்சாரத்தை நீங்க அடுத்த 4 நாட்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் சகோதரர் மதிவேந்தன் அவர்கள் குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். செஞ்சு காட்டுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல மதிவேந்தனுக்கு வாக்களிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைங்க. உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக நிச்சயம் உங்க தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் செஞ்சு கொடுப்பார். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.